ஹாய் ஹலோ 12th நண்பர்களே. ஸோ இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை ஃபிசிக்ஸு. ஆனால் எனக்கு நாளைக்கு ஒரு 5 கொஷின் சொல்லுங்கள். ஸோ அந்த 5 கொஷின்லேருந்து ஒரு கொஸ்டின் 2-3 கொஷின் வரணும். ஸோ ஒரு 10 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்காக மட்டும் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதில் நான் ஒரு 5 மார்க் சொல்கிறேன். ஸோ அந்த 5 மார்க்லேருந்து 2 5 மார்க் நாளைக்கு வரும். ஸோ அப்படி அந்த 5 மார்க் பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த 5 மார்க் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ண தட்டி விட்ருங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். லெசன் 10ல் இருக்கக்கூடிய ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் கன்ஃபார்மாக நாளைக்கு வரும். ஸோ வரதுக்கு சான்ஸ் 90% சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க முன்னாடி கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ எப்படி படிச்சிருக்கீங்களா படிக்கலையா அப்படிங்கிறத. ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அண்ட் இன்டகிரேஷன் ஃபார்ம். ஸோ லெசன் 5ல் இருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த கொஸ்டின் நாளைக்கு நான் கன்ஃபார்மாக வரும்னு சொல்கிறேன். ஸோ எது வருதோ இல்லையோ, இது 99% சான்ஸ் இருக்குது. 1% தான் மாற சான்ஸ் இருக்குது. ஸோ எது படிக்கிறீங்களோ இந்த கொஸ்டின் பற்றி படிச்சு வச்சுக்கோங்க. ஒரு 5 மார்க் உங்கள் கையில். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னது அப்படின்னா பார்த்துக்கோங்க. 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின் வீட்ஸ்டோன் பிரிட்ஜி. செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய வீட்ஸ்டோன் பிரிட்ஜி. ஸோ இந்த கொஸ்டின் நாளைக்கு வர சான்ஸ் 90% சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் 90% சான்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ அந்த 5 கொஸ்டினே படிக்க முடியாதவங்க தயவு செஞ்சு தரவாக படிச்சுட்டு போங்க. 2 இல்லை 3 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக 2 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். 10 மார்க். கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னா தான் 2 அட்டன் பண்ண முடியும். ஈஸியாக 3 அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர். ஸோ மொத்தம் 10th லெசனில் 2 கொஸ்டின் படித்தா போதும், ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர். ஓகே, ஸோ இந்த 2 கொஸ்டின் படித்தா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். எத்தனை லெசனில்? 10th லெசனில். ஸோ இந்த மண்டில் வச்சுக்காங்க. அடுத்த 5th லெசனில் என்ன சொன்னேன்? மேக்ஸ்வெல் இன்டிகிரேஷன் ஃபார்மு. அதுக்கப்புறம் செகண்ட் லெசனில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜி. செகண்ட் லெசனில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் சொல்கிறேன். அதோட சேர்ந்து 5 கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் என்னது அப்படின்னா மைக்ரோஸ்கோபிக் ஃபார்மு. ஸோ அடுத்த கொஸ்டின் மைக்ரோஸ்கோபிக் ஃபார்மு. ஸோ அந்த 5 கொஸ்டின் தான். மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் செகண்ட் லெசனு, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் 10th லெசனு, வீட்ஸ்டோன் பிரிட்ஜி செகண்ட் லெசனு, மேக்ஸ்வெல் இன்டகிரேஷன் ஃபார்மு 5th லெசனு, ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் திரும்ப ஹாஃப் வேவ் ஃபுல் வேவ். ஸோ 2 சேர்ந்து 10th லெசன். ஸோ இதெல்லாம் படித்தீங்கனாலே 15+ மார்க் நாளைக்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். 5 கொஸ்டினுமே மார்க் 5 கொஸ்டினுமே எடுக்கிறதுக்காக ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கோம். ஸோ அதில் எல்லாம் படிச்சிட்டிங்கன்னா செக் பண்ணிக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இன்னொரு கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு காலையில் போடுவோம். ஸோ பார்த்துட்டு போங்க. ஓகே, பாய்.